ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காண இருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னுடைய தோழரோடு கூட வெள்ளை யானை மீது ஏறி கைலாசம் சென்ற கதை. இதுவரை யாரும் இந்த பூத உடலோடு கைலாசம் செல்ல முடியாது. அப்படி அந்த பூத உடலோடு கூட தேவேந்திரன் வெள்ளையானை எடுத்துக்கொண்டு வந்து அவரை ஏற்றி கொண்டு போயது இதுவரை வரலாற்றிலே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு சிறப்புடைய கதை. யாருக்கும் இந்த பாக்கியம் கிடையாது. அது நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கிடைத்தது. இன்று அவருடைய கதையை பார்க்க போகிறோம். அதற்கு முன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறோம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. சுந்தரமூர்த்தி நாயனார் பறவையாரோடு கூட ஊடல் தீர்ந்து திருவாரூரிலே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கும்போது திருப்பெருமங்கலம் என்ற இடத்துல ஏயர்கோன் கலிக்காம நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவரு சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானை பறவையாரிடம் தூது விட்டதை அறிந்து அவருக்கு கோபம் சுந்தரமூர்த்தி நாயனார் மேல. சிவபெருமானை தூது அனுப்பலாமா என்று அவருக்கு கோபம். அதனால சுந்தரமூர்த்தி நாயனார் மேல ரொம்ப கோபத்தோடு இருக்கிறாரு. இதை எல்லாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் சொல்கிறாங்க. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன செய்கிறாரு, சிவபெருமான் கிட்ட போய் வேண்டார். சிவபெருமானே, இந்த மாதிரி நான் உங்களை பறவையாரிடம் தூது அனுப்பினது ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு பிடிக்கவில்லை. அவர் என் மேல கோபமா இருக்கிறதாக சொல்றாங்க. அந்த கோபத்தை தீர்த்து எங்கள் இருவரையும் நண்பர்களாக்க வேண்டியது நீங்க தான் சொல்லிட்டு வேண்டார். அப்ப சிவபெருமான் என்ன செய்யறாரு, ஏயர்கோன் கலிக்காம நாயனாருக்கு சூளை நோயை கொடுக்குறார். வயிற்றுல சூளை நோயை கொடுத்துட்டு அங்கே போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, ஏயர்கோன் கலிக்காம நாயனார்கிட்ட சொல்கிறாரு, இந்த சூளை நோய் சுந்தரனால் ஒண்டிதான் தீர்க்க முடியும், வேறு யாராலையும் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, சுந்தரனார் மூலியமாக தான் தீர்க்கணும்னா அந்த நோய் எனக்கு தீர்க்கவே வேண்டாம், நான் இப்படியே இருந்து இறந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சிவபெருமான்கிட்ட சொல்றார். சிவபெருமான் அங்கிருந்து இங்க சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட சொல்றாரு, நான் அவருக்கு சூளை நோயை கொடுத்துருக்கேன், உன்னாலதான் தீர்க்க முடியும்னு சொல்லியிருக்கேன். அதனால நீ போய் அந்த நோயை தீர்த்து கொடுத்துட்டு அப்ப நீங்க நண்பராயிடுவீங்க, அதனால அந்த நோயை போய் தீர்ப்பாயாகன்னு சொல்றாரு. சுந்தரமூர்த்தி நாயனாரும் ரொம்ப மனசு மகிழ்ந்து இங்கிருந்து கிளம்பி போறாரு. போயிட்டு அங்கே கிட்ட போகும்போது இவர் ஆளை அனுப்பி சொல்கிறாரு, இந்த மாதிரி சூளை நோய் தீர்க்கிறதுக்காக சுந்தரனார் வராருன்னு போய் சொல்லு அப்படின்னு ஆளுங்கிட்ட சொல்லி அனுப்புகிறார். அவங்க போய் இவர்கிட்ட சொல்கிறாங்க, ஏயர்கோன் கலிக்காம நாயனாரிடம் சொல்கிறாங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறாருன்ட்டு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, உடனே கத்தியை எடுத்து அவன் என் நோயை தீர்க்கறதா இருந்தால் எனக்கு அந்த நோய் தீர்க்கவே வேண்டாம், நான் மரணமாக இடந்து விடுகிறேன்னு சொல்லிட்டு கத்தியால் வயிற்றுல குத்திக்கிறார். வயிற்றுல குத்திட்டு இறந்துடுறாரு. அவருடைய மனைவியார் என்ன பண்ணுறாங்க, அவரை இருந்த இடத்த மறைச்சிட்டு மீதி இடத்தெல்லாம் அழகுபட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் வராரு இல்லையா, அது தடப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லாம் செய்து வச்சிருக்காங்க. சுந்தரமூர்த்தி நாயனாரும் வந்துடுறாரு. இந்த அம்மா வரவேற்கிறாங்க. உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் கேட்குறாரு, எங்கே அவரு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இவங்க கொண்டு போய் காமிக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தால் இவர்
இறந்து கிடக்கிறார். வயிற்றுல கத்தியால் குத்தி இறந்து கிடக்கிறார். உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் என்ன பண்ணுறாரு, இவர் இறந்துட்டார்ல, இனி நானும் இறந்து போயிடுவேன் எடுத்து சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், வாழை எடுத்து கத்தியில் குத்திக்கிறதுக்காக எடுக்கிறார். எடுத்து குத்த போகும்போது சிவபெருமானோட அருளால் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் உயிர் பெற்று எழுந்து சுந்தரமூர்த்தி நாயனார் கையை பிடிச்சு தடுத்து நிறுத்து, குத்திக்காதீங்கன்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாரு. அப்போ இருவர் என்ன ஆயிடுறாங்க, நண்பர்கள் ஆயிடுறாங்க. ஒருத்தரை கட்டி தழுவி அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி அங்கேருந்து 2 பேரும் தோழராயிட்டு திருப்பன்கூர் என்ற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுறார், ஏயர்கோன் கலிக்காம நாயனார் திருவாரூருக்கு வந்து இவங்க கூட 2 நாள் இருந்துட்டு அதற்கு பிறகு அவருடைய ஊருக்கு போயிடுறார். இப்படி இவர் இருக்கும்போது கேரள நாட்டில் கேரளா கொடுங்கல்லூர் என்ற இடத்துல சேரமான் பெருமான் நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சுந்தரரோட பெருமையெல்லாம் கேள்விப்பட்டு அவரை தரிசனம் பண்ணணும் என்ற ஆசையினாலே அங்கிருந்து திருவாரூருக்கு வருகிறார். திருவாரூர் வந்து சுவாமியை பார்த்து வணங்குறார். வணங்கி இவர் அவரை கும்பிடுறாரு. சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமான் நாயரை பற்றி இவருக்கும் தெரியும். இவர் என்ன பண்ணுறாரு, அவரை வணங்குறார். 2 பேரும் ஒருத்தர் வணங்கிக்கிறாங்க, ஒருத்தர் தழுவிக்கிறாங்க. எல்லா இதாகி 2 பேரும் நண்பராகிடுறாங்க. அதுலேருந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சேரமான் தோழர்னு ஒரு பெயர் உண்டாகுது. அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, சுவாமி தரிசனம்லாம் பண்ணிவிட்டு இவர் கூட வந்து வீட்டில் இருந்து இவருடைய சேரமான் பெருமான் நாயனாரோட பரிவாரங்கள்லாம் வரும். அவங்க எல்லாருக்கும் விருந்து படைக்கிறார் சுந்தரமூர்த்தி நாயனார். எல்லாரும் பறவையார் வீட்டில் இருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அதன் பிறகு இவங்க ஒரு கோவிலாக போயிட்டு வந்துட்டு திரும்பியும் பறவையார் வீட்டுக்கு வராங்க. அப்போது இவர் சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட சேரமான் பெருமான் நாயனார் சொல்கிறாரு, சுவாமி நீங்கள் வந்து என்னுடைய அரண்மனைக்கு வரணும், கேரளாவுக்கு வந்து என்னுடைய அரண்மனைக்கு வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறார். உடனே இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் சரி வா போகலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி ஒரு கோவிலாக பார்த்துட்டு அந்த வழியாக போகும்போது திருவையாறு அப்படின்ற ஒரு இடம் வருது. இந்த திருவையாருக்கு முன்னாடி ஒரு ஆறு, காவிரி ஆறு போயிட்டுருக்கு. அந்த திருவையாறு கிட்ட வரும்போது சேரமான் பெருமான் நாயனாருக்கு என்ன தோணுது, திருவையாறு தரிசனம் பண்ணணும் அப்படின்னு தோணுது. உடனே என்ன பண்ணுறாரு, சுவாமிகள் கிட்ட சொல்கிறாரு, சுவாமி திருவையாறு வந்துட்டோம், சாமியை பார்த்துட்டு போகணும், எனக்கு ஆசையாக இருக்குது சுவாமி அப்படின்னு சொல்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த காவிரி ஆறு இருக்கு பாருங்க, 2 பக்கம் கரையும் உடச்சிக்கிட்டு போயிட்டுருக்கு. 2 பக்கம் கரையும் ஓடத்தாலேயோ படகாலையோ அது கடக்கவே முடியாது, அந்த மாதிரி நிலையில் இருக்குது. அப்போ சுவாமி என்ன பண்ணுறாரு, காவிரியார் கிட்ட போயிட்டு ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகம் பாடி முடிக்கும் போது சிவபெருமான் ஒரு கன்று ஒரு ஆறு போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆற்றோட இந்த சைடு கன்று இருக்குது, அந்த சைடில் பசு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இந்த கன்று இந்த ஆற்றை பார்த்துட்டு கதறும், அம்மா கிட்ட போனமேன்ட்டு. அப்படி கதறிச்சுன்னா அந்த அம்மா எப்படி கதறும், அந்த கன்றை பார்த்துட்டு. அந்த மாதிரி சிவபெருமான் சுந்தரரை கன்றாக பாவிச்சு சிவபெருமான் அங்கிருந்து பதறாராம், என்னுடைய தொண்டை பார்க்கணும். அவர் அங்கிருந்து என்ன பண்றாரு, ஓலம்னு ஒரு சவுண்டு கொடுத்தார். ஓலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசரீரி வாக்கு மாதிரி கொடுக்குறாரு. இந்த சவுண்டை கேட்ட உடனே, இந்த ஓசையை கேட்ட உடனே காவிரியார் என்ன ஆகுது, அப்படியே வழிபடுது. இவங்களுக்கு அப்படியே பிரிஞ்சு நின்று மேற்பக்கம் தண்ணியாக குவிஞ்சு பளிங்கு மலை மாதிரி தெரியுதான், கீழே அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு மணலாக இருக்கு. உடனே இவங்க 2 பேரும் ஒருத்தர் சந்தோஷப்பட்டு, இவருக்கு என்ன அவங்களுக்கு அந்த இதெல்லாம் அப்படியே புல்லரிக்குது. இதை பார்த்துட்டு சுந்தரமூர்த்தி நாயனாரை இவர் சேரமான் பெருமான் நாயனார் கட்டி தழுவி வணங்கி, சுவாமி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களால தான் அப்படின்றாரு. அதுக்கு ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்றாரு, உமக்காக தான் ஈஸ்வர் இப்போ வழிவிட்டிருக்காரு, நீ தானே திருவையாறு பார்க்கணும்னு சொன்னீங்க, உங்களுக்காக நிகழ்ந்த நிகழ்ச்சி தான் இது, வாங்க போகலாம் சந்தோஷமா சொல்லிட்டு இவங்க பரிவாரங்களோட போய் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. தேவர்கள்லாம் அங்கேருந்து பூ மாதிரி பொழிகிறாங்க. போயிட்டு திருவையாறு போய் சுவாமி தரிசனம் 2 பேரும் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்த பிறகு காவிரியார் முன் போலவே அது ஓட ஆரம்பிச்சுட்டது. இப்படியே போயிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, கேரளா போயிடுறாங்க. கேரளா போயிட்டு கொடுங்கல்லூர் போயிடுறாங்க. கொடுங்கல்லூர் போன உடனே அங்கேருந்து என்ன பண்ணுறாரு இவர், அங்கே திருவஞ்சிக்களம்னு ஒரு கோயில் இருக்குது, சிவனோட கோயில் திருவஞ்சிக்களம், அது கொடுங்கல்லூர் பக்கத்துலேயே.
இவர் என்ன பண்ணுறாரு, சுந்தரமூர்த்தி நாயனாரை கூப்பிட்டுக்கிட்டு சேரமான் பெருமான் நாயனார் அந்த கோவிலுக்கு போகிறாரு. கோவிலுக்கு போய் தொழுது, சுவாமியை தொழுது பிரதட்சணம் வச்சு ரொம்ப சந்தோஷம் அடைகிறார். சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கோயில். நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு 2 பேரும் தொழுதுட்டு திருப்பியும் அரண்மனைக்கு வராங்க. அப்படி வரும்போது என்ன செய்கிறாரு, இவர் சேரமான் பெருமான் நாயனார் அவருடைய பட்டத்து யானையில் சுந்தரமூர்த்தி நாயனாரை ஏறி உட்கார வைக்கிறார். முதல்ல ஏறி உட்கார வைத்து இவர் பின்னாடி ஏறி உட்கார்ந்து அவருக்கு சாமரம் வீசுறார். யாருக்கு? சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சேரமான் பெருமான் நாயனார் சாமரம் வீசுறார். அப்படி வீசிக்கொண்டு போய் அரண்மனை வரைக்கும் போயிட்டு அரண்மனையில் வந்தவுடனே இறங்கி உள்ள போய் அவரை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனாரை சேரமான் பெருமான் நாயனார் சிம்மாசனத்தில் உட்கார வைத்து அவருடைய பாத பூஜை பண்ணி அவருக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணி அவரை போற்றி புகழ்ந்து அங்கே கொஞ்ச நாளைக்கு தங்கியிருக்கிறாரு சுந்தரமூர்த்தி நாயனார். இப்படி ஒரு சில மாதங்கள் தங்கியிருக்காரு வச்சுங்க. சில மாதங்கள் தங்கியிருந்த பிறகு இவருக்கு என்ன தோணுது, நம்ம திருவாரூர் போகணும். சிவபெருமான் ஞாபகம் வந்துடுது, திருவாரூர் ஞாபகம் வந்துடுது. உடனே அங்கே போய் ஆகணும், சாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சில பதிகங்கள்லாம் பாடுறாரு. அதுக்கு பிறகு ஒரு நாள் போயே தீரணுன்ற முடிவெடுத்து இவர்கிட்ட சேரமான் பெருமான் நாயனார்கிட்ட சொல்கிறாரு, நான் திருவாரூர் போகிறேன் என்று சொல்கிறார். அப்போது அவருக்கு அனுப்புறதுக்கு மனசு இல்லை. சுவாமி இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாமே அப்படின்றாங்க. இல்லை, நான் போயே தீரணுன்றாரு. வேறு வழி இல்லாமல் அவரை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கும்போது என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பொண்ணு ஆபரணங்கள், முத்து, வைரம், அந்த நவரத்னங்கள், அதுக்கு பிறகு ஆடை அணிகலன்கள், அப்புறமா வாசனை திரவியங்கள், இதெல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி சுவாமிக்கு கொடுத்து அனுப்புங்க சொல்லிட்டு அவருடைய வேலையாட்களை வைத்து இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு சாமி வருவார்களே அதுக்கு முன்னாடி நீங்கள் அவருக்கு முன்னாடி போயிட்டே இருங்க, போயிட்டு அங்கே பறவையார் வீட்டில் சேர்த்து வச்சுட்டு வரணும் அப்படின்னு ஆணையிடுறார். இவங்க வேலையாட்கள் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சுவாமிகளுக்கு முன்பாகவே போகிறாங்க. சுவாமி பின்னாடி வர்றார். இப்படியே போயிட்டு வரும்போது திருமுருகன் பூண்டி என்கிற ஒரு இடம் வருது. அந்த இடம் வரும்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய கணங்களுக்கு உத்தரவு போடுறாரு. சுந்தரன் வருகிறான் இல்லையா, சுந்தரனுக்கு முன்னாடி இந்த பொருட்கள்லாம் போகுது, நீங்கள்லாம் வேடுவர்களாக வேடம் தரித்து போயிட்டு அந்த பொருளெல்லாம் அபகரிச்சுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த கணங்கள்லாம் அந்த வழியில் போயிட்டு இருக்கும்போது இருட்டில் இவங்க வேடுவர்கள் வேடம் தாங்கி அங்கே போயிட்டு வில்ல அம்ப காணிச்சு இதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இல்லை உயிர் மேலே பயம் இருந்தால் இதெல்லாம் வச்சுட்டு போயிடுங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. அவங்க அதை வச்சுட்டு சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட ஓடிடுறாங்க. இவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்க சுந்தரமூர்த்தி நாயனார்கிட்ட போகலை, சிவனோட எம்பெருமானோட ஆக்ஞையால் அங்கே போகல, இவங்ககிட்ட மாத்திரம் விளையாடிட்டு வந்துட்டாங்க. இப்போ இவங்க எல்லாம் போயிட்டு, சுவாமி நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு போன பொருளெல்லாம் வேடுவர்கள் நடுவில் வழிமறிச்சு பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் திருமுருகன் பூண்டியில் போயிட்டு அங்கே சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு. என்ன பிரார்த்தனை பண்ணுறாரு, இந்த மாதிரி இவங்கெல்லாம் பிடிங்கிட்டு போயிருக்காங்க, நீங்கள் இங்கே உட்காந்துருக்க, எதுக்கு இங்கே உட்காந்துருந்தீங்கன்னு கேட்குறாரு. அப்படி பாடுறாரு, ஒரு பதிகம் பாடுறாரு. உடனே சிவபெருமானோட ஆக்ஞையால் அவங்க அந்த பொருளெல்லாம் கொண்டாந்து அந்த கோவில் முன்னால் கூச்சி வச்சுட்டு போயிடுறாங்க வேடர்கள்லாம். அதை பார்த்ததும் சாமி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சந்தோஷப்பட்டு இந்த பொருட்கள்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப நடக்கிறாங்க. நடந்து திருவாரூர் போய் சேர்ந்தாச்சு. திருவாரூர் போய் சேர்ந்து அங்கே கொஞ்சம் நாளைக்கு சந்தோஷமாக இருக்கார். இப்படி இருந்திருக்கும்போது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அந்த கைலாசம் ஞாபகம் வந்துடுது. இனி கைலாசத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்போ என்ன செய்கிறாரு, அவர் திரும்பவும் சேரமான் பெருமான் நாயனாரை பார்க்கணும் என்ற ஒரு ஆர்வத்தால் திருவஞ்சிக்குளம் அங்கே போயிட்டு சுவாமி தரிசனமும் பண்ணணும் என்று திரும்பவும் என்ன செய்கிறாரு, சேரமான் பெருமான் நாயரை சேரமான் பெருமான் நாயனாரை பார்க்கறதுக்காக இவர் திரும்பவும் கிளம்பிட்டார். கிளம்பி வந்து கொண்டே இருக்கும்போது வழியில் அவினாசின்னு ஒரு இடம், அந்த அவினாசின்ற இடத்துல ஒரு தெரு வழியாக போகிறார். அந்த பிராமணர் தெரு வழியாக போயிட்டு இருக்கும்போது அந்த அக்ரஹாரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வழிக்காக போயிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் மங்கள ஒளி எழும்புது. மேல தாளத்தோட நல்ல சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு பக்கத்துல இன்னொரு வீட்டில் ஒரு அழுகை குரல், அழுதுகிட்டே இருக்காங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் பார்க்குறாங்க, இது என்னடா இது, ஒரு வீட்டில் இப்படி கேட்குது, ஒரு வீட்டில் எது கேட்குது.
உடனே அங்கே இருக்கவங்களை கூப்பிட்டு, இது என்ன, ஒரு வீட்டில் சந்தோஷமா இருக்காங்க, மற்ற வீட்டில் இந்த மாதிரி இருக்கு. அப்போ அவங்க சொல்றாங்க, ஐயா 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்த 2 வீட்டுல இருந்து ஒரு பசங்க குளிக்கிறதுக்காக ஒரு மடுவுக்கு போனாங்க. அந்த மடுவுல இருந்து ஒரு முதலை ஒரு சிறுவனை பிடிச்சு தின்னுடுச்சு. இன்னொரு சிறுவன் தப்பிச்சு வந்துட்டான். இந்த தப்பிச்சு வந்த சிறுவனுக்கு வீட்டில் பூணூல் போடுறாங்க. இன்னைக்கு வயசு 7 ஆயிடுது. 7 வயசுல பூணூல் போடுறாங்க. அதே பூணூல் போடுற அன்னைக்கு மற்ற சிறுவன் இருக்கா இல்லையா, அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும், என் பிள்ளைய இன்னைக்கு இருந்தா பூணூல் போடுவாங்களே, போடுவோமே என்ற நினைப்போம் இல்லையா, அவங்க அழறாங்க சுவாமின்ற. உடனே சுவாமிகள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. பார்த்தா அந்த அழுகுறாங்க பாருங்க, அது குழந்தை அழுகை கூட ஒலி கேட்ட வீட்டில் இருந்து அந்த அம்மாவும் அப்பாவும் சுந்தரமூர்த்தி நாயனாரை பார்த்த உடனே ஓடி வராங்க. ஓடி வந்து ஒரு திருவடியில் விழுந்து சுவாமின்னு சொல்லிட்டு நமஸ்கரிக்கிறாங்க. உடனே அவர் கேட்குறாரு, இப்போ இந்த அழுகை ஒலி கேட்ட வீட்டில் இருந்து வந்து நீங்கள் தானே அந்த பிள்ளைய எழுந்தீங்களே, உங்கள் பிள்ளைய முதலைக்கு கொடுத்துட்டீங்களே, அந்த தாய் தகப்பன் நீங்கள் தானா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, சுவாமி அது இருக்கட்டும், அது 2 வருஷம் ஆயிடுச்சு, நாங்கள் உங்களை தரிசிக்கணும் வணங்கணும்னு சொல்கிற ஆர்வத்தில் பல காலமாக இருந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எங்களுடைய விரதம் பூர்த்தி ஆயிடுச்சு, உங்களை நாங்கள் வந்து பார்த்துட்டோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு திரும்ப வேண்டியவன்னு கும்பிடுறாங்க. அப்போ சுந்தரமூர்த்தி நாயனார் நினைக்கிறாரு, அவங்க பிள்ளையை இழந்த துக்கம் கூட இல்லை, என்னை பார்த்த சந்தோஷம் அவங்களுக்கு இருக்கு. அப்போ அவங்களுடைய துக்கத்தை மாற்ற வேண்டியது என் கடமை அப்படின்னு நினச்சி சிவபெருமானோட பிரார்த்திச்சு இந்த குழந்தையை நான் மீட்டு தருவேன் அப்படின்னு நினைக்கிறார். நினச்சிட்டு அந்த மகிட்ட சொல்கிறாரு, உங்கள் பிள்ளை உங்களுடைய குழந்தை இறந்த இடம் இல்லை மடு, அதை கொஞ்சம் காமிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறார். இங்கே அந்த மடுகிட்ட போட்ட உடனே இவர் அங்கே ஒரு பதிகம் பாடுறார். சிவபெருமானை வேண்டி ஒரு பதிகம் பாடுறார். அந்த பதிகம் பாடி முடிக்கிறதுக்குள்ள யமதர்மராஜன் இருக்கான் பாருங்க, இந்த பிள்ளையோட உயிரை அபகரிச்சு போனவன் தானே, அவன் என்ன செய்யறான், அந்த உயிரை எடுத்துட்டு வந்து இந்த குழந்தையோட உடலையும் உருவாக்கி 2 வருஷத்துல அந்த குழந்தை எப்படி வளர்ந்துருப்பான் அந்த வளர்ச்சியையும் கொடுத்து அந்த உடம்புல உயிரை கொடுத்து முதலையோட வாயில வைத்து விட்டான். இந்த முதலை என்ன பண்ணுது, அங்கிருந்து வந்து கரையில வந்துட்டு இந்த பையனை கக்கிட்டு உள்ள போயிடுது. அந்த கரைக்குள்ள போய் ஆத்துக்குள்ள போயிடுது. உடனே இந்த அம்மா இருக்காங்க இல்லையா தாய், அவங்க ஓடி போய் தன் குழந்தையை எடுத்து உச்சி முகர்ந்து சந்தோஷம் தாங்க முடியாம ஓன்னு அழுறாங்க. அங்கிருந்து இவர் என்ன பண்றார், சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த குழந்தையையும் அவங்களையும் கூட்டுட்டு அவினாசி அங்கே வந்து சிவபெருமானை, அவினாசி கோயிலில் வந்து சிவபெருமானை வணங்கி அவங்களெல்லாம் சந்தோஷமாக்கி அவங்கள வீட்டுக்கு அனுப்புறாரு. இவங்க வீட்லேயும் அன்னைக்கே வந்து பூணூல் அணியும் விழா வந்து நடக்குது இந்த குழந்தை வீட்லேயும். ஸோ பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே வந்து திரும்பவும் கொடுங்கல்லூர் வந்துடுறாரு. கொடுங்கல்லூர் வந்த உடனே சேரமான் பெருமான் ரொம்ப சந்தோஷம், இந்த விஷயத்தையும் கேட்டிருக்காரு, இந்த குழந்தையை காப்பாற்றுற விஷயத்தையும். அது ரொம்ப சந்தோஷமாகி அவர் திருப்பி அரண்மனைக்குள்ள வந்து வரவேற்று உட்கார வச்சு அங்கே இருந்துருக்காரு. ஒரு நாள் ஒரு சேரமான் பெருமான் நாயனார் குளித்துக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரி நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே திருவஞ்சி குளம் சிவபெருமான்கிட்ட போகிறாரு. போயிட்டு கோவில் எல்லாம் வளம் வந்து உள்ளே போய் சுவாமி நல்லா தரிசனம் பண்ணிட்டு அங்கே சுவாமிகிட்ட வேண்டாரு, சுவாமி என்னுடைய கர்ம வினைகள்லாம் முடிஞ்சிருக்கணுமே, இப்போ இனி எனக்கு நீங்கள் வந்து கூப்பிட்டுக்க கூடாதா, கைலாசத்திற்கு என்னை திரும்பி அழைத்து கொள்ளக்கூடாதா சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பதிகம் பாடுறாரு. உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, பிரம்மதேவருக்கும் தேவர்களையும் கூப்பிட்டு போய் கீழே பூமியில் போயிட்டு சுந்தரனை வெள்ளை யானையை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும், வெள்ளை யானையை கொண்டு போய் வெள்ளை யானையில் ஏற்றி இங்கே கொண்டு வாங்க, அவனை முழுமையாக வரவேற்று கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆக்ஞாபிக்கிறார், கட்டளையிடுறார். உடனே பிரம்மா இவங்க தேவர்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. அங்கே வந்து வெள்ளை யானையை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கி வராங்க. வந்து திருவஞ்சைக்களம் கோவிலாண்ட வந்து கோவிலை 3 முறை பிரதட்சணம் பண்ணி வெள்ளை யானையை அங்கே நிறுத்திட்டு தேவர்கள் வெளியே நிற்கிறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் எல்லாம் தொழுதுட்டு வெளியே வராரு. வெளியே வந்த உடனே தேவர்கள் எல்லாம் அவரை வணங்குறாங்க. ஏன் வணங்குறாங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த அளவுக்கு
ஒரு பெரிய அவர் பகவானோட அணுக்க தொண்டர், மிக மிக நெருங்கிய நண்பர். ஏன்னா அவரே சிவபெருமான வெள்ளை யானையை எடுத்துன்னு போய் ஒருத்தர் இது வரைக்கும் கூப்பிட்டுட்டு வந்ததா யாருக்கும் சரித்திரமே கிடையாது. வெள்ளை யானை பூமியில வந்து ஒருத்தரை கூப்பிட்டுட்டு போனதா சரித்திரமே கிடையாது. அது சுந்தரர் ஒண்டிதான், சுந்தரர் மட்டும்தான். அதுவும் சுந்தரர் இப்ப என்ன தேகத்தில் இருக்காரு, அந்த பூமியிலிருந்து அந்த தேகத்தோடவே போறாரு. சாதாரணமாக இறந்ததுக்கு பிறகுதான் மேலே போவாங்க. ஆனா இது அப்படி இல்லை, அவர் உயிரோடவே இங்கிருந்து போக போறார். அவங்க வந்த உடனே வெள்ளை யானை என்ன பண்ணுது, சுந்தரமூர்த்தி நாயனாரை பிரதட்சணம் பண்ணுது, எல்லாம் பண்ணி இவங்க எல்லாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரை தொழுது, சுவாமி இந்த மாதிரி சிவபெருமான் உங்களை அழைத்து வர சொல்லியிருக்கிறார், யானையில் ஏறுங்க அப்படின்றார். உடனே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சேரமான் பெருமான் நாயனார் ஞாபகம் வருது. உடனே என்ன பண்றாரு, அவரு மனசால அவரை நினைக்கிறார். நான் வந்து போடுறேன் சுந்தரமூர்த்தி நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் நினைக்கிறார். அவர் நினைத்த உடனேயே சேரமான் பெருமான் நாயனாருக்கு அங்க தோன்றிட்டது. சுந்தரமூர்த்தி நாயனார் அப்படி நினைத்திருக்கார். உடனே அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து அடுத்து அங்க பக்கத்துல இருந்த ஒரு குதிரை மேல ஏறி அங்கிருந்து திருவஞ்சி கிளம்புறார். அதுக்குள்ள இவங்க வெள்ளை யானை மேல போக ஆரம்பிச்சிடுச்சு, பறந்து போயிட்டு. இவர் திருவஞ்சிக்காலம் வந்த உடனே பார்த்தா வெள்ளை யானை பறந்து போயிட்டு இருக்கு, சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, அந்த குதிரையோட காதுல ஸ்ரீ பஞ்சாட்சரத்தை ஓதுறார். ஓம் நம சிவாயா அந்த மந்திரத்தை அந்த குதிரையோட காதில் ஓதுகிறார். அது ஓதின உடனே அந்த குதிரை பறக்க ஆரம்பிச்சிருச்சு. பறந்து போய் வெள்ளை யானைக்கு முன்னாடி போய் வெள்ளை யானையை 3 பிரதட்சணம் செய்து வணங்கி இவங்க என்ன பண்றாங்க, வெள்ளை யானைக்கு முன்னாடி இந்த குதிரை போய்கொண்டே இருக்கிறது ஆகாசத்தை நோக்கி, கைலாசத்தை நோக்கி. இங்க இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் கூட சில படை வீரர்கள்லாம் கூட வருவாங்க. அவங்க எல்லாம் பார்க்குறாங்க சுவாமி மேலே போயிட்டு இருக்காரு. இப்போ என்ன பண்றது, எவ்வளோ கண்ணு கெட்டின வரைக்கும் சாமி போறதை பார்த்துட்டே தொழுதுட்டு இருக்காங்க. அவர் கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போன உடனே இவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய உடைவாளால தன் உடம்பை கீறி இறந்துடுறாங்க. இறந்துட்டு இவங்களுடைய ஆன்மா அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு சுவாமியை வலம் வந்து சுவாமி கூட போயிட்டே இருக்காங்களாம். இப்படியே போய் கைலாசத்தை அடைந்துட்டாங்க. கைலாசம் அடைந்த உடனே யானையிலிருந்து சுந்தரமூர்த்தி நாயனாரும் இறங்கிட்டாரு, குதிரையிலிருந்து சேரமான் பெருமான் நாயனாரும் இறங்கியாச்சு. 2 பேரும் ஒரு வாயிலா கடந்து 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 உள்ள போகிறாங்க. போயிட்டு கிட்ட போன உடனே கடைசி வாயில் அருகில் போன உடனே என்ன செய்யறாங்க, சேரமான் பெருமான் நாயனாரை நிறுத்திடுறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனாரை மாத்திரம் உள்ள அழைச்சிட்டு போறாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் உள்ள போன உடனே சிவபெருமான் சுந்தரா வந்துட்டியா அப்படின்னு கேட்கிறார். உடனே சுந்தரர் போய் சிவபெருமான் காலில் விழுந்து, சுவாமி என்னை இந்த மாதிரி பூமியில் பிறக்க வச்சிங்க, 2 பேரையை திருமணம் செய்தீங்க, என்னோட கர்மங்கள்லாம் கழிஞ்சு என்னை தடுத்து ஆட்கொண்டு அதோட இல்லாமல் என்னை வந்து இப்போ திரும்பவும் இங்கேயே வர வச்சுட்டீங்க, உங்களை புகழ நான் எப்படிமா சுவாமி நான் பாடுவேன் சொல்லிட்டு ரொம்ப வேண்டுறாரு. அப்புறம் சிவபெருமான் சொல்றாரு, சுவாமி சேரமான் பெருமான் நாயனார் என் கூட வந்திருக்காரு, அவர் வாயிலில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே சிவபெருமான் சொல்றாரு, அவரையும் அழைச்சிட்டு வாங்கன்னு நந்திதேவன் சொல்றாங்க. உடனே அவர் போயிட்டு சேரமான் பெருமான் நாயனாரையும் அழைத்து வராங்க. அழைத்து வந்த உடனே சிவபெருமான் சுந்தரா வந்து ஏற்கனவே சுந்தரா இருந்தார் இல்லையா, அவரை வந்து சிவபெருமானுக்கு தேவையான பணிகளை செய்கிற பழைய பணியே செய்யறதுக்கு ஆக்ஞாபிக்கிறார். சொல்றார், சேரமான் பெருமான் நாயனார நீ வந்து நம்ம கணங்களுக்கு ஒரு தலைவனாக நீயும் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுகிரகம் பண்றார். அப்ப இவர் சுந்தரரா மாறிட்டாரு, மாறி சிவபெருமானுக்கு சேவை பண்றாரு. சேரமான் பெருமான் நாயனார் கணங்களின் தலைவராகி அவரும் ஒரு தலைவராகி அந்த கணங்கள்ல பழையபடி இருக்கார். இப்போ பூலோகத்துல இங்கிருந்து கமலினி அணிந்திதைன்னு 2 பேர் போனாங்க இல்லையா, பறவையாரும் சங்கிலியாரும். அவங்க 2 பேரும் அவங்களுடைய கர்ம வினைகள்லாம் முடிஞ்ச உடனே அவங்களோட வந்துடுறாங்க இங்க கைலாசத்துக்கு. வந்து பார்வதி தேவியாரோட சேடியராக அவங்களுக்கு தோழியாக இவங்க 2 பேரும் வந்து கைலாசத்துல அவங்க வேலையை செய்து கொண்டு எல்லோரும் சுபமா இருக்கிறார்கள். இது சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதை. இதை வந்து எவ்வளவு மிகவும் சுருக்கமாக சுருக்க முடியுமோ சுருக்கி என்னால் முடிந்த வரைக்கும் எளிமையாக சொல்லியிருக்கிறேன்.
இது உங்களுக்கு எல்லாம் பிடித்திருந்தது. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மற்றவர்களுக்கு பகிரலாம். உங்களுடைய தோழர்களுக்கு, நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் இது பகிரும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதை இப்பொழுதுக்கு இத்துடன் முடிவற்றது. இனி வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.